எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். மோந்தா புயல் மிக தீவிர புயலாக சென்னை நோக்கி இப்பொழுது கடந்து சென்றிருக்கிறது. ஆனாலும் கூட சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்பகுதிகளில் ஒரு பெரிய தாக்கத்தையும் ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இந்த புயல் நம்ம விட்டு விலகி போயிடுச்சு. இன்றைக்கு கரையையும் கடக்க போகிறது. இப்போ கரையை தொட்டுட்டு கடக்க தொடங்கி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் கரையை தொடங்கிடும். முழுமையா நள்ளிரவுக்குள்ள கரையை கடந்துடும். நாளை ஒரு 2 மணிக்குள்ளர கடந்துடும், நாளை அதிகாலைக்குள்ள. இப்போ அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலம். அதாவது இது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி அக்டோபர் 28 மாலை 6:30 மணிக்கு இந்த நிகழ்வு எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா மசூலிப்பட்டினத்திற்கு தெற்கே 50 கிலோமீட்டருக்கு வந்துருச்சு. மசூலிப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே கரையை கடக்கக்கூடிய நர்சாபூர் என்ற இடத்திற்கு 50 கிலோமீட்டர் தான். அங்கேயும் அது ரொம்ப நெருங்கிடுச்சு. நான் 50 கிலோமீட்டருங்கிறது மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்துல நகருது. அதனால இன்னுமே கொஞ்சம் வேகமா நகர ஆரம்பிச்சிடும். கரையை கடக்க வெள்ளு சுற்றுலாம் தொடங்கி மிக மெல்லதான் கடக்கும். ஏன்னா எப்பொழுதுமே கடல்ல இருக்கிறதுனால நல்ல ஒரு பிக்கப் இருக்கும். கரையை நெருங்கினதுன்னா இது ஒரு மெல்ல கடந்து உள்ள நுழையும். முழுமையாக நுழையும் வரை புயல் பாதிப்பை விட வெள்ள பாதிப்பு தான் ஆந்திர பிரதேசத்துக்கு அதிகமா இருக்க போகுது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கடல் சீற்றம் தான் சொன்னீங்க. மழை பொழிவும் 12 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்திருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்துல. இங்கே தூறலா இருந்துச்சு, இப்பதான் ஒரு எரிச்சலூட்டும் தூறலா இருந்துச்சு, இப்பதான் விலகி இருக்கிறது. இன்னும் முழுமையா விலகிறதுக்கு திருவள்ளூர் மாவட்டம்னா இரவுக்குள்ள முற்றிலுமா விளைஞ்சிரும். கடல் சீற்றமும் ஓய்ந்துடும். ஏன்னா கரையை கடந்துட்டா கடலுக்குள்ள எதுவுமே இருக்காது, எல்லாம் தரையில போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே நாளை காலை நல்ல பிரைட்டா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப எல்லா பிரச்சனையும் ஆந்திர பிரதேசத்துக்கு தான். ஆந்திர பிரதேசத்திலையும் குறிப்பா கரையை கடக்கக்கூடிய அந்த அமலாபுரம், அதாவது எங்க இருக்குன்னா காக்கிநாடாவுக்கு அருகே இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கிறதா புதுச்சேரியின் ஒரு பகுதியாகிய ஏனாம் பகுதி. அதுக்கு அருகே அமலாபுரம். அதற்கு தெற்கே போய் இருக்கக்கூடிய பகுதி தான் ராசோல் நர்சாபூர் அப்படிங்கிற இடத்துல தான் அது கரையை கடக்க போகுது. கரையை கடக்கும் பொழுது செயலிழந்துதான் கரையை கடக்கும். இப்ப ஒரு தீவிர புயலா இருக்கு. அதாவது ஒரு 110 வேகம் கொண்ட ஒரு புயலா இருக்கு கடலுக்குள்ள. இப்ப கடலுக்குள்ள இருந்துகிட்டு 110 கிலோமீட்டர் வேகத்துல சுழல்ற காரணத்தினாலதான் இப்ப 75 கிலோமீட்டர் வேகத்துல தரையில இருந்து காற்று உள்ள போயிட்டு இருக்கு. இப்போ பீமாவரம் சரி, நர்சாபூர், அதே போல காக்கிநாடா, ஏனாம் பகுதியிலாம் மரங்கள்லாம் வேரோடு சாய்ந்துட்டு இருக்கு சில இடத்துல. ஏன்னா சின்ன சின்ன மரங்கள் சாயதான் செய்யும். இப்போ 75 கிலோமீட்டர் இருக்கும், ஆனா கரையை கடக்கும் போது 75 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏனென்றால் இப்போ செயலிழந்து தான் கரையை கடக்க போது ஒரு புயலாக. புயலோட வேகம் 75 தான். அதனால கடலுக்குள் போகும் காற்று கடக்கும் போதும் அதே காற்று தான் இருக்கும். அப்ப நாளை அதிகாலை வரைக்கும் இந்த காற்று இருக்கும். காற்று இருக்கும் இடத்துல மழை இருக்காது. இந்த கிழக்கு பகுதியில் காற்று மட்டும்தான் இருக்கும். மழை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்படி கடல்ல இருந்துகிட்டு சென்னைக்கு மழை பொழிவு கொடுத்துச்சோ அதே போல காக்கிநாடால இருந்துகிட்டு விஜயவாடாவுக்கு மழை பொழிவு கொடுக்கும், ஒங்கோல் கொடுக்கும். நெல்லூர்ல இருந்து ராஜமந்திரிங்கக்கூடிய கிழக்கு கோதாவரி மாவட்டத்தோட பகுதியில் ஒரு பாதி வரைக்கும் நிறைய மழை பொழிவு கொடுக்கும். இதுல பாதிக்கும் மழை பொழிவுனா ஒங்கோல்ல இருந்து ராஜமந்திரி வரைக்கும், குறிப்பா கிழக்கு கோதாவரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி மற்றும் மேற்கு கோதாவரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, அதாவது ஏலூர், குடிவாடா, ஆக்கிவீடு மற்றும் கைக்கலூர், விஜயவாடா, அதே போல ரேப்பள்ளி, மசூலிப்பட்டினம், கிருஷ்ணா மாவட்டம், இதெல்லாம் விஜயவாடா, மசூலிப்பட்டினம், ரேப்பள்ளி, இதெல்லாம் இந்த இடங்களுக்கு ஏற்கனவே இப்போ அந்த ரேப்பள்ளியில மழை தொடங்கிடுச்சு. இப்ப 2-3 மணி நேரமாவே 15 சென்டிமீட்டருக்கு மேல பெஞ்சிருச்சு. இப்ப சாயந்தரத்துல இருந்து கனமழை கொட்டுது. நெல்லூர்ல இருந்து கனமழையா இருக்கு. வடக்கே போக போக மழையோட தீவிரம் கூடுதலா இருக்கு. இந்த நிகழ்வு முற்றிலுமா கரையேற வரைக்கும் எல்லா காற்று குவிதலும் இந்த கிருஷ்ணா மாவட்டத்திலையும் மேற்கு கோதாவரி மாவட்டத்திலையும் இருந்து அந்த கிருஷ்ணா நதிக்கு அதிகமான நீர்வரத்தை கொடுத்து வெள்ளப்பெருக்கை இந்த கிருஷ்ணா மாவட்டத்தோட முகத்துவாரங்கள்ல ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா விஜயவாடா, ஏலூர், ஆக்கிவீடு உள்ளிட்ட பீமாவரம் உள்ளிட்ட மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா மாவட்டத்துக்கு. சார், பொதுவாகவே இந்த பருவமழையெல்லாம் டிசம்பர் மாத காலத்துல தான் நாங்க அதிகமா பார்த்திருக்கோம். அக்டோபரிலே இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமா இது தமிழ்நாட்டுல இதுதான் கடைசி புயலா, மேலும் ஏதேனும் தொடங்க வாய்ப்பு இருக்கா சார்? பருவமழை இப்பதான் தொடங்கி இருக்கு. வழக்கமா பருவமழை எப்போதும் அக்டோபர் 18, 20ஆம் தேதி வாக்கில் தான் தொடங்கும். சில வருடங்கள் நவம்பர் 1ஆம் தேதி கூட தொடங்கி இருக்கு. நவம்பர் 1ஆம் தேதி, 4ஆம் தேதி கூட, நவம்பர் 4ல கூட தொடங்கி இருக்கு. சில ஆண்டுகள் பாத்தீங்கன்னா பருவமழையே தொடங்குமான்னு தெரியாத அளவுக்கு பனி பெய்து கொண்டிருக்கும். ஆக இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை இருக்காதோன்னு கவலைப்பட்ட ஆண்டுகளும் உண்டு.
இந்த வருடம் என்னன்னா கடல்ல ரொம்ப வெப்பம் அதிகரிச்சிருக்கு. 30 டிகிரி வெப்பம். கொல்கத்தாவில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த கடலோரம் கூட 30 டிகிரி, கடல் ஆழ்பகுதி கூட 30 டிகிரி, அந்தமான் பகுதி 30, ஒட்டுமொத்தமா வங்கக்கடல் பரவலாகவே 30 டிகிரி கடல் வெப்பம் செல்சியஸ்ல. நீங்க இப்ப சென்னையில உணர்ந்துகிட்டு இருக்கிற வெப்பம் 25-26 டிகிரி தான். இப்போ இதை விட 4 டிகிரி கூட தண்ணியோட வெப்பம். தண்ணின்னா இதை விட ஜில்லுன்னு இருக்கும்ல, கத கதன்னு இருக்கு. நீங்க குளிர்னா கூட போய் தண்ணியில உட்காந்துக்கிட்டா நல்ல ஜில்லுன்னு இருக்கும். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல கதகதப்பா இருக்கும். அந்த அளவுக்கு கடல் வெப்பமா இருக்கு. தரையை விட கடல் அதிக வெப்பத்துல இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா புயல்கள் உருவாக சாதகமாயிடுச்சு முன்கூட்டியே. அரபிக்கடலையும் அதே போல வெப்பம் தான், 30 டிகிரி. நிலநடுக்கோட்டு பகுதியும் 30. ஒட்டுமொத்தமா பசிபிக் பெருங்கடல், தென்சீன கடல், தாய்லாந்து வளைகுடா, வங்கக்கடல் எல்லாமே வடகிழக்கு பருவமழையை நிகழ்வு உருவாக்கும் இடம். எல்லாமே 30 டிகிரி இருக்கு. 26.5 டிகிரி வெப்பம் இருந்தாலே புயல்கள் உருவாகும். 26 இருந்தாலே போதும். இப்ப 30, அதை விட 4 டிகிரி கூடயே இருக்கு. 26 மேல இருக்கணும். 26 கிடையாது, 27 இருந்தா போதும். 27 இருந்தாலே புயல். அப்ப இப்ப அந்த அளவுக்கு வெப்பம் இருக்கிற காரணத்தினால ஈஸியா நிகழ்வெல்லாம் உருவாயிடுது. அட்வான்ஸா பருவமழையில தொடங்கிடுச்சு. இப்பவே சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவு பொழிஞ்சிருச்சு. அதாவது இன்றைக்கு தேதியில பெய்ய வேண்டிய மழையை காட்டிலும் கூடுதல். வடகிழக்கு பருவமழை காலத்துல பெய்ய வேண்டிய மழை மொத்தம் 45 சென்டிமீட்டர்னா இன்னைக்கே 22-23 சென்டிமீட்டருக்கு மேல பெஞ்சிருச்சு. ஆகவே நல்ல ஒரு மழைப்பொழிவு இதுவரைக்கும் கிடைச்சிருச்சு. இன்னும் பருவமழையானது பொங்கல் வரை இருக்கு. இன்னும் அதுக்கு 3 மாதம் இருக்கு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, 1.5 மாசம் இன்னும் பருவமழை ஸ்ட்ராங்காவே இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் வலுவான நிகழ்வுலாம் வரப்போகிறது. தமிழ்நாட்டுக்கான நிகழ்வு இனிமேல் தான். ஆந்திர பிரதேசம் போயிருக்கு. இப்போ அடுத்தடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு இருக்கு. சார், பொதுவா இந்த மழையானது இப்ப சென்னையில நாங்க இருக்கோம். சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல பரவலான மழை இருந்தது. ஆனா வட சென்னை பகுதிகளில் மிக தீவிரமா இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு கூட ஏற்றப்பட்டதா சொன்னாங்க. அங்க என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு சார்? அதாவது ஏன் இப்ப சென்னையிலேயே தாம்பரத்துல மழை இல்லை அவ்வளவா, வட சென்னையில தான் மழை. அதுலயும் பூந்தமல்லி ஐரோடுக்கு வடக்க தான் மழையே இருந்துச்சு, தெற்கே இல்லை. சைதாப்பேட்டையில் இருக்கிற மழையை விட பாரிஸ்ல அதிகம். பாரிஸ் கார்னரை விட நீங்க கும்மிடிப்பூண்டிலாம் ரொம்ப அதிகம். கும்மிடிப்பூண்டிக்கு வடக்க தான் மழையே இருந்துச்சு. நீங்க பதிவான மழைப்பொழிவு எல்லாமே ஆந்திர எல்லையோரத்திலையும் கடலோரத்திலையும் தான் இருந்துச்சு, திருவள்ளூர் மாவட்டத்துல. ஆகவே இதற்கு காரணம் என்னன்னா நிகழ்வு அதோட நெருங்கி சென்னைக்கு நெருக்கமா 450 கிலோமீட்டர் வரும் பொழுது இந்த இடத்துல மட்டும்தான் அது மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படின்னு. அந்த நெருங்கி வரும்போது இவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்துன்னா சென்னைக்கே கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்துன்னா ராணிப்பேட்டைக்கு நிறைய கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல தொடர்ந்து அந்த மேற்கு திசை காற்றும் வடக்கிலிருந்து சுழன்று வரக்கூடிய நீராவி காற்றும் கிடைக்கிற இடம் தொடர்ந்து இந்த சென்னை வட சென்னையும் திருவள்ளூர் இருந்ததுனால இந்த மழைப்பொழிவு. இதுல எந்தவித ஒரு இதுக்குமே இல்லை. இந்த இடத்துல மழைப்பொழிவு இங்கதான் பெய்யும், அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்திருந்தா எல்லா இடத்துக்கும் உள்ளேயும் வந்து பெய்திருக்கும். இந்த மோந்தா புயலின் தாக்கமானது பெரிய அளவுல தமிழ்நாட்டுல எதிரொலிக்கல. அடுத்தடுத்து ஏதேனும் புயல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார் தமிழ்நாட்டுக்கு? கண்டிப்பாக. இப்ப அடுத்த மழை நாளை மாலை ஒரு வெப்பச்சலன மழை டெல்டா மாவட்டங்களுக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு நாளை மாலை வெப்பச்சலன மழை கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் மழை பெருசா இருக்காது. ஆங்காங்கே எங்காவது ஒரு இடத்துல மழை இருக்கும். ஏன்னா எந்த நிகழ்வுமே இருக்காது. எல்லா நிகழ்வும் என்ன ஆகும்னா 3ஆம் தேதி போய் கரை கடந்ததுக்கு அப்புறம் செயலிழந்ததுக்கு அப்புறம் அரபிக்கடல் ஒரு நிகழ்வு இருக்கு. அதுவும் 1ஆம் தேதி போய் குஜராத்ல இருக்கு. இப்போ டீப் டிப்ரெஷனா மாதிரி இருக்கு. அரபிக்கடலையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு மும்பைக்கு மேற்கே. மும்பைக்கும் அது சும்மா 200 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கு, 250 கிலோமீட்டர்லயே இருக்கு. அது இன்னைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவாயிடுச்சு. புயலா கூட மாறும். அப்போ அந்த புயலா மாறினாலும் அது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமா இருந்தாலும் குஜராத் கரை கடந்து அதுவும் போய் இமயமலை போய் செயலிழந்து 3ஆம் தேதிக்கு அப்புறம் அது புதிய காற்று சுழற்சிகளை அந்தமான் பகுதியில உருவாக்கும். 5ஆம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட அது 5ஆம் தேதினா 8ஆம் தேதி வாக்குல உருவாக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 7, 8க்கு மேல நிகழ்வுகள் உருவாகி வரும். அதுக்கு முன்னாடி 5ஆம் தேதி 4ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன மழை பொழிவு கிடைக்கும் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல. அதுக்கப்புறம் புயல்கள் 8ஆம் தேதியிலிருந்து வர தொடங்கும். கண்டிப்பா நவம்பர் மாதம் 2 புயல்கள் இருக்கு கண்டிப்பா குறைந்தபட்சம். பாக்கி எல்லாமே சிஸ்டமா இருக்கும், சின்ன சின்ன சிஸ்டங்கள் இருக்கும். நிறைய மழைப்பொழிவு நிறைய இருக்கு. நவம்பரை விட டிசம்பர்லயும் 2 இருக்கு. அதுவே நிகழ்வுகள் புயல்கள்லாம் இருக்கு. புயல்கள் அதாவது காற்று பாதிப்பை பெருசா கொடுக்காது. இப்ப பாருங்க, ஆந்திர பிரதேசத்துல காற்று பாதிப்பை கொடுக்காது. பயங்கரமா மிரட்டிட்டு போய் அதிகமான வெள்ளப்பெருக்கை தான் கொடுக்க போகுது. காற்று பாதிப்பு பெருசா இருக்காது. ஆனா இப்போ புயல் கடல்ல இருக்கிறதுனால காற்று அதிகம் அடிக்கலாம், கரையேறினாலும் இதே காற்று தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். அதனால தமிழ்நாட்டுக்கும் காற்று பாதிப்பு கொடுக்காத மழையை நிறைய கொடுக்கக்கூடிய புயல்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம சொல்லலாம். நிறைய என்னென்ன இந்த நவம்பர்ல ஒரு 2 இருக்கலாம், டிசம்பர்ல 2, 3 இருக்கலாம். அது ஆழ்ந்த மண்டலமும் சேர்த்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்,
தாழ் மண்டலம், புயல் இதோட சேர்த்து மொத்தம் நிகழ்வுகள் ஸ்ட்ராங்கான சிஸ்டம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி முதல் வாரம் 2வது வாரம் வரை இருக்கு. நிச்சயமா சார், இந்த மோந்தா புயலில் ஏற்பட்ட அந்த தீவிரத்தை பற்றியும் தற்கால காலநிலையில் இருக்கக்கூடிய மிக தெளிவான விளக்கங்களை தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றி.